ஆண்டாள் திருவடிகளே சரணம். கண்ணனை கிட்டி அவனிடத்திலே கைங்கரியமாகிற புருஷார்த்தத்தை கேட்டு பெற வேண்டும்ங்கிறதிலே பெருவிருப்பம் உடையவர்களான இடைப்பெண்கள் இன்றைய தினம் நப்பின்ன பிராட்டியை முன்னிட்டு கொண்டு கண்ணனிடத்திலே சரண் புகுகின்றார்கள். 18ஆம் பாட்டு, 19ஆம் பாட்டு, 20ஆம் பாட்டு, இந்த 3 பாட்டுகளாலே நப்பின்னை பிராட்டியினுடைய வைபவம் பறக்க பேசப்படுகிறது. பகவான் அவதரிக்கும் போதெல்லாம் பிராட்டியும் உடன் வருகின்றாள். அவள் எதற்காக கூடவே அவதரிக்கிறாள்னால், பகவான் தனித்து வருகிறார்னால் அவர் நிச்சயமாக நமக்கு கிருபை செய்ய மாட்டார். அவர் என்னதான் நல்லவராக இருந்தாலும் நமக்கெல்லாம் அருள் செய்ய வேண்டும்ங்கிற எண்ணத்தோடே கூடியவராக இருந்தாலும் அவரையும் தடுக்கும் அளவிற்கென்றோ நாம் கர்மங்களை சேர்த்து வைத்திருக்கிறோம். நிரம்ப பாபங்களை நாம் சம்பாதித்து வைத்திருக்கிறோம். அதனால் அவர் நல்லது செய்யணும்னு நினைத்தாலும் கூட அவர் கோபப்படுற மாதிரி தான் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் பிரச்சனை. அதனால நிச்சயமாக அவர் அருள் செய்வார்னு உறுதியாக சொல்ல முடியாது. அதே பிராட்டி உடன் வருகிறாள்னால் கண்டிப்பாக பகவானிடத்திலே நமக்காக பரிந்து பேசி அவனுடைய அனுகிரகத்தை நாம் பெறுவதற்கு வழிவகை செய்வாள். அதைத்தான் பிளலோகாச்சாரியர் ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார். குளிர்ந்த திருவுள்ளத்திலே சீற்றம் பிறந்தால் நீரிலே நெருப்பு கிளறுமா போலே குளிர்ந்த திருவுள்ளத்திலே சீற்றம் பிறந்தால் பொறுப்பது இவளுக்காகங்கிறார். தாயாருக்காகத்தான் பகவான் நம்முடைய குற்றங்களை எல்லாம் பொறுக்கிறான். தாயாருடைய பணி என்ன, அவளுடைய வேலை என்னன்னு கேட்டால் இதுதான் வேலையே, புருஷகாரம் செய்வது. தாயாரால மோட்ச ஐஸ்வர்யத்தை அவளாலே தர முடியாது. நேரடியாக அவளே மோட்சத்தை தருகிறாளானால் அது அவளால் முடியாது, அது பகவான் தான் தருகிறார். அப்ப தாயாருடைய வேலை தருவிப்பவள் அப்படி சொல்லலாம். இவள் சொன்னால்தான் அவன் தருகிறான். அப்ப பரிந்துரை பண்ணுவதுன்னு உண்டோலியும். இன்னைக்கு எங்க போனாலும் ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இருக்கா, ரெக்கமெண்ட் பண்றதுக்கு யாராவது இருக்காளான்னு கேட்கிறாள் இல்லையோ, அந்த வேலையைத்தான் தாயார் செய்கிறாள். நமக்காக பரிந்து பேசும் அவள் இறை அனுகிரகத்தை நாம் பெறுதற் பொருட்டு காரியம் ஆற்றுகிறவள். அதனால தான் பகவான் அவதரிக்கும் போதெல்லாம் அவளும் வருகிறாள். என தாயாரை பத்தி சொல்லணும்னா வேதாந்த தேசிகன் இங்கனம் சாதிக்கிறார். அவர் சொல்றார், தாயாருக்கு யாரையும் பிடித்து தள்ளவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனா பகவான் அப்படிப்பட்டவர்னு சொல்ல முடியாது அப்படின்ட்டு சொல்லாமல் சொல்லுகிறார். தாயாருக்கு யாரையும் பிடிச்சு தள்ளவே தெரியாது. அவளுக்கு யாரையும் பிடிச்சு தள்ள தெரியாது அப்படின்னு நிறுத்தினா என்ன அர்த்தம்? நாமளா புரிஞ்சுக்கணும். அப்ப பக்கத்துல இருக்கிறவருக்கு பிடித்து தள்ள தெரியுங்கிறது தானே அர்த்தம். உடனே பகவான் கேட்டார், இது ஒரு கற்பனை, அப்படி வச்சுக்கோங்க. வேதாந்த தேசிகன் சொன்னது என்ன அப்படின்னா, தாயாருக்கு யாரையும் பிடித்து தள்ள தெரியாது, அந்த அறிவின்மை அவளுக்கு உண்டுங்கிறார். தாயாருக்கு ஒரு அறிவின்மை உண்டோ? அவள் அறிவிலே சிறந்தவள் என்றோ? அத்தனை பேருக்கும் அறிவை நல்குபவள் அவள் தானேனால் எல்லாம் வாஸ்தவம்தான். அவளுக்கும் ஒரு அஜ்ஞானம் உண்டு சுவாமி. என்ன அஜ்ஞானம்? ஒண்ணு தெரியாது அவளுக்கு. என்ன தெரியாது? யாரையும் பிடிச்சு தள்ள தெரியாது. சேர்த்துக்கு தான் தெரியுமே தவிர தள்ள தெரியாது. இந்த அறிவின்மை நமக்கு உத்தேசியம். அதாவது அவளிடத்துல இந்த அறிவின்மை இருக்கிறபடினால்தான் நாம பகவானுடைய அனுகிரகத்தை பெற்று உயிர்ந்து போகிறோம். அதனால இது அவளிடத்திலே எப்போதுமாக குடியிருக்க கடவது அப்படின்னு தானே நம்ம சொல்லுவோம். இந்த அறிவின்மை மட்டும் இப்படியே இருக்க வேண்டியது, தெளிஞ்சுவிடக்கூடாது அப்படின்னு தான் நாம் அவளிடத்திலே சொல்லிக்கொள்ள வேண்டும். ஆனா பகவான் எப்படிப்பட்டவர்னால் அவர் பிடிச்சு தள்ளவும் செய்வார். உடனே அவர் கேட்டார், நான் அப்படி யாரையாவது பிடிச்சு தள்ளியிருக்கேனா? எனக்கு போய் பிடிச்சு தள்ள தெரியும்னு சொல்லிட்டு நான் எங்கேயாவது அப்படி சொல்லியிருக்கேனால் அவரே கீதையில சொல்லியிருக்கார், க்ஷிபாமி அஜஸ்ரம் அசுபானாசுரீஸ்வேவ யோனிஷு அப்படிங்கிறார். க்ஷிபாமி, பிடித்து தள்ளுவேன். எவ்வவர்கள் என்னை காரணமின்றி துவேஷிக்கின்றார்களோ, எவ்வவர்கள் என்னிடத்திலே பகமை கொண்டிருக்கின்றார்களோ, எவ்வவர்கள் என்னை நிந்த செய்கின்றார்களோ அன்னவர்களை திரும்ப திரும்ப சம்சாரத்திலே தள்ளுகிறேன். அதுவும் இந்த மனித பிறவியெல்லாம் கொடுத்து ரொம்ப வசதியெல்லாம் வச்சுட்டு இருக்க மாட்டேன். ஆசுர யோனிகளிலே தள்ளுகிறேன்னு நீயே சொல்லியிருக்க. எங்க தாயார் வாயிலிருந்து அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் அமங்கலமான சப்தம் சொல் வரவே வராது. அதனால் அவளுக்கு யாரையும் பிடித்து தள்ள தெரியாது. நீ பிறக்கும் போதெல்லாம் அவளும் உடன் பிறக்கிறாள். நீ உன் காரியத்துக்காக வருகிறாய். அடியவர்களை ரட்சிப்பதுங்கிறது உன்னுடைய காரியம். அவள் உன்னுடைய அந்த காரியம் அது நல்லபடியாக முடிய வேண்டுமேங்கிறதுக்காக அவள் வருகிறாள். நீ எங்களுக்காக வரேன்னா அவ உங்களுக்காக வரா, அப்படித்தான் சொல்ல வேண்டும். பகவான் நமக்காக வராருன்னு வச்சுக்கோங்க, தாயார் பகவானுக்காக வரா. ஏன்னா இவர் போயிட்டு செய்யணும்னு நினைச்சதை செய்யாமல் திரும்ப வந்துவிடக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கிறபடியினாலே அவன் ராமனாக வந்தால் தான் சீதையாக வருகிறாள். அவன் கண்ணன்
அப்படின்னா தான் ருக்மிணியாக, நப்பின்ன பிராட்டியாக. முக்கியமா சொல்லணும்னா கிருஷ்ணாவதாரத்திலே ஏற்றமே நப்பின்னை பிராட்டிக்குத்தான் சொல்லுவார்கள். பகவானுக்கு எண்ணிலாத மனைவிமார்கள் உண்டு, பட்ட மகிழ்ச்சிகள் பல பேர் உண்டு. தேவ்ய சஹசிரம் ததான்னு சொல்லுவார்கள். ஆயிரக்கணக்கான பேர்கள் உண்டு. அதில் முக்கியமானவர்கள் அப்படின்னால் ஸ்ரீதேவி, பூமாதேவி, நீலாதேவின்னு சொல்லுகிறோம். ஓரோரு அவதாரத்திலே ஓரொருத்திக்கு ஏற்றம். வராக அவதாரம்னு எடுத்துக்கொண்டால் பூமி பிராட்டிக்குத்தான் வைபவம். ராமாவதாரம் ஸ்ரீ மகாலட்சுமியின் அவதாரமான சீதா பிராட்டிக்குத்தான் ஏத்தம். கிருஷ்ணாவதாரம்னு கொண்டால் நிச்சயமாக நப்பின்ன பிராட்டிக்குத்தான் ஏற்றம். 7 எருதுகளை அடக்கி ஒடுக்கி வென்று அவைகளை சாய்த்து அதற்கு மேலே நப்பின்ன பிராட்டியை பகவான் கைப்பிடித்திருக்கிறான்ங்கிறது சரித்திரம். பின்னை ஸ்ரீதேவி நாச்சியாருக்கும் பூமி தேவி நாச்சியாருக்கும் பின்னானவள் எவளோ அவள் பின்னை கூட ஒரு விசேஷணத்தை சேர்க்கிறோம், நப்பின்னைன்னு ஆகிவிட்டது. நப்பின்னைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஏத்தம் அவளுக்கு உண்டு. கிருஷ்ணாவதாரத்தினுடைய பட்ட மகிழ்ச்சின்னு குலாவப்படுமவள். நம்முடைய ஆழ்வார்கள் அவர்கள் ருக்மிணியை பற்றியோ சத்யபாமையை பற்றியோ மற்ற மகிழ்ச்சிகளை பற்றியோ பெரிதாக கண்டுகொள்ள மாட்டார்கள். ரொம்ப அளவிற்குறைந்த பாசுரங்களைத்தான் பாடியிருப்பார்கள். ஆனால் நப்பின்ன பிராட்டின்னு வந்தாச்சின்னால் எத்தனை பாசுரங்களை அவள் பொருட்டு அருளி செய்திருக்கிறார்கள். அத்தனை வைபவம் நப்பின்ன பிராட்டிக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த நப்பின்ன பிராட்டியோட அவள் இருக்கிற அறையிலே பெருமான் ஓடி போய்விட்டான். இங்க பாருங்க, நேற்றைய பாட்டிலே அம்பரமூடர் தோங்கி உலகடந்த உம்பருகோமானே அப்படின்னு எழுப்பினார்கள். பகவான் பார்த்தார், இவன் முறை தப்பி வந்துட்டா, நம்பி மூத்த பிரானை இன்னும் எழுப்பவே இல்லை, அவரையும் முன்னிட்டு கொண்டுதானே என்னிடத்திலே வர வேண்டும், முறை தவறிவிட்டார்கள் அப்படின்னுட்டு நேர அவன் தாயாருடைய சந்நிதிக்கு போயிட்டான். தாயாருடைய அறைக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்க. இப்ப அங்க போய் நிற்கிறார்கள். ஏன்னா நேத்தைக்கே நம்பி மூத்த பிரானை திரும்ப பிரார்த்திச்சு அவருடைய அனுமதி பெற்று விட்டார்கள். அதனால இன்றைய உந்துமலர்களை தன்கிற பாசுரத்தாலே பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பகவானிடத்திலே செல்ல முற்படுகிறார்கள். முதல்ல தாயாரிடத்துல பிரார்த்தனையை வைக்கிறார்கள். நந்தகோபாலன் இருக்காரே, அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னால் அவர் நிரம்ப யானைகள் எல்லாம் வைத்திருக்கிறார். ஒருத்தர் கேட்டார், அவர் இடையர், ஆடு மாடுகள்லாம் இருக்குன்னா நம்பலாம், யானை வச்சிருப்பாரா அப்படின்னால் வசுதேவர் நண்பரா இருக்கார், பிள்ளையே கொடுத்திருக்கார், அந்த பிள்ளை விளையாடுறதுக்குன்னு யானைகளை கொடுத்துருக்க மாட்டாரா? இது முதல் சமாதானம். அடுத்தது சொன்னா, இங்க யானையே பகவான் தான். தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால மதையானாயின்னு பாடுறாரு இல்லையோ ஆழ்வார். அப்படி பகவானே ஒரு யானையை போல இருக்கார். அந்த யானையை அடக்கவல்ல அங்குஷம் போன்று இருப்பதால் தான் நம்மாழ்வாருக்கு பராங்குஷர்னு திருநாமம். அப்ப பகவான் ஒரு யானைங்கிறது தேறுகிறது இல்லையோ. உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன். ஒருத்தர் சொன்னார், அவருக்கும் தோல்வலி எனக்கும் தோல்வலி, எனக்கும் நந்தகோபருக்கு என்ன ஒத்துமை பார்த்தீரான்னு கேட்டார். தோல்வலின்னு சொன்ன தோல் வலியோடு இருக்கிறவர்னு அர்த்தம் கிடையாது, தோல் வலிமை பெற்றவர்னு அர்த்தம். நல்ல தோல் வலிமை, அந்த பாகுபலம்னு சொல்லுகிறோமே, புஜபலம், அதிலே சிறந்தவர். உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளேன்னு எழுப்பினார்கள். நந்தகோபாலன் மருமகளே எழுந்திராய். அவள் எழுந்து கொள்ளவில்லை நப்பின்னை பிராட்டி. அவன் என்ன நினைச்சிருந்தா, ஊர் முழுக்க எந்த பெண்ணை கேட்டாலும் நந்தகோபாலன் மருமகள்னு தான் சொல்லுகிறார். ஏன்னா அத்தனை பேரும் கண்ணனுக்கு ஆட்பட்டவர்கள், கண்ணனுக்கு வசப்பட்டவர்கள். அதனால நான் மட்டுமா நந்தகோபாலன் மருமகள், இங்க வேற யாரையோ கூப்பிட்டுருப்பீங்கோ அப்படின்னு வெறுமனே இருந்து விட்டாள். மேலே அழைக்கிறார்கள், நப்பின்னாய் என் அவள் பெயரை சொல்லி அழைத்து, கந்தங்கமிழும் குழலி கடை திறவாய், பரிமளம் வீசும்படியான கூந்தலை உடையவள். அப்படிப்பட்ட நப்பின்னாய் வாயிலை திறப்பாயாக, நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம், வந்தெங்கும் கோழி அழைத்தனகான். இந்த பாட்டிலே பொழுது விடிந்தமைக்கு அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலிலே கோழி அழைத்தன அப்படின்னு சொன்னார்கள். ஒரு கோழி அழைச்சா அது பொழுது விடிந்தமைக்கு அடையாளமாகுமான்னு உள்ளிருந்து கேட்கப்பட்டதாக நாம் கொள்ள வேண்டும். எங்கும் கோழி அழைத்தன, வந்தெங்கும் கோழி அழைத்தன. ஒரு கோழி இல்லை, பல கோழிகள் எழுந்தாச்சு. கோழிகள் அனைத்தும் எழுந்தாகிவிட்டன. அவைகள் ஓசை கொடுக்க தொடங்கிவிட்டன, அழைக்க தொடங்கிவிட்டன. மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். குறுக்கத்தி கொடிகளாலான பந்தல், குறுக்கத்தி பூன்னு சொல்றோமே, அந்த குறுக்கத்தி பூக்களாலான அந்த பந்தல், கொடிகளாலான பந்தல். அதற்கு மேலே குயில் கூவின. முதல்ல ஒரு தடவை குயில் கூவினேன். ஒரு குயில் கூவினா பொழுது விடிந்ததாக ஆகுமா? திரும்ப அதே கேள்வி. அதனாலே குயில் இனங்கள் கூவின, குயில் இனங்கள்லாம் கூவின. சரி, எல்லா குயிலும் சேர்ந்து ஒரு தடவை கத்திருக்கும், அது பொழுது விடிந்ததற்கு அடையாளமா? பல்கால் குயிலினங்கள் கூவின. ஐயோ, நிறைய தடவை அவைகள் சப்தித்து விட்டன, ஓசை கொடுத்து விட்டன. அதுக்கு மேல சொல்றா, பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட. கண்ணனை விளையாட்டில் தோற்பிக்கைக்கு உபகரணமாயிருந்த பந்து விளங்கும் விரல்களை உடையவளே. சரி, அவள் என்னதான் செய்கிறாள் அப்படின்னு ஜன்னல் வழியா பார்க்கிறாள். நப்பின்ன பிராட்டி என்ன செய்கிறாள், ஏது செய்கிறாள் என்று ஜன்னல் வழியாக பார்த்தார்கள். கண்ணன் எம்பெருமான ஒரு கையில பிடிச்சுட்டு இருக்கா, பந்த ஒரு கையில பிடிச்சுட்டு இருக்கா. இந்த பந்துக்கு தான் பெரிய சண்டையே நடந்திருக்கு போல் இருக்கு அங்க. கடைசியிலே கண்ணனும் அவள் வசப்பட்டான், பந்தும் அவள் வசப்பட்டது.
அவள் வெற்றி பெற்றவளாக மின்னுகின்றாள். அவளுக்குள்ள ஏதோ ஒரு போட்டி நடந்திருக்கும் இல்லையோ, அதில் வெற்றி பெற்றவளாக அவள் ஜுவலிக்கின்றாள். பந்தார் விரலி உன் மைத்துனன் பெயர் பாட. ஓ, கண்ணன் உன்னிடத்திலே தோற்று போய் விட்டானா? உன்னுடைய நாதனாகிய கண்ணபெருமான் உன்னிடத்திலே தோற்று போயிருக்கிறான். அப்படி தோற்றவனை குறித்து பாடுகிற பாட்டுக்கள்னு உண்டு. ஏளன பாட்டுகள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை உன்னோட சேர்ந்து நாங்களும் பாடுறதுக்கு தயாரா இருக்கோம். எங்களை உள்ளே விடுவாயாகில் நாம் அனைவருமாக சேர்ந்து எப்படி தோத்துட்ட பாத்தியான்னு கண்ணனை பார்த்து நிறைய பாடலாம். அதற்கு நாங்கள் ஒத்தாசை பண்ணுகிறோம். எங்களை விடுவாயாக. செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். செந்தாமரை கை, உன்னுடைய தாமரையை ஒத்த கைகளாலே சீரார் வளையொலிப்ப, நீ கைகளை நிரம்ப வளையல்களை எல்லாம் அணிந்திருக்கிறாய். அங்கிருந்து கதவை திறப்பதற்காக நீ வரும்போது அந்த வளையோசைங்கிறது எழுமே, அதை கேட்பதிலே எங்களுக்கு பரம சுகம். அதை கேட்டுட்டே துண்ணப்பின்ன பிராட்டி வந்துருக்கான்னு நாங்கள் புரிந்து கொள்வோமே, அதற்காக காத்திருக்கிறோம். வந்து திறவாய் மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய். உன்னுடைய சிவந்த தாமரை போன்ற திருக்கைகளாலே இந்த கதவை நீ திறக்க வேண்டும். மகிழ்ச்சி அப்போதுதான் எங்களுக்கு ஏற்படும். நீயும் மகிழ்ச்சியுடன் கதவை திறக்க வேண்டும், நாங்களும் மகிழ்ச்சியுடன் உள்ளே வர வேண்டும். வந்து திறவாய் என்று நப்பின்ன பிராட்டியை பிரார்த்திக்கும்படியான பாசுரம் இந்த பாசுரம். எம்பெருமானார் மிக உகந்த பாசுரம். இந்த பாசுரத்தால் தான் அவர் திருப்பாவை ஜீயருங்கிற ஒரு உயர்ந்த திருநாமத்தை பெற்றார். தினப்படி அவர் மாதுகரத்திற்கு போவர், அதாவது பிக்ஷை எடுப்பர் அப்படின்னு வைத்துக் கொள்ள வேண்டும். பிக்ஷைக்கு செல்லுவர். அது பிக்ஷைக்கு செல்லுவர்னா என்ன அர்த்தம்னா, சில குறிப்பிட்ட வீடுகளுக்கு தான் போவார், எல்லா இடத்துக்கும் அப்படியே போட மாட்டார். சில குறிப்பிட்ட வீடுகளுக்கு போயிட்டு ஆங்காங்கே உணவை சேகரித்து கொண்டு வருவர். அதை பெருமானுக்கு அமுது செய்ய பண்ணி அதுக்கு மேலே அவர் சாப்பிடுவதுங்கிறது உண்டு. அதுக்காக பிக்ஷைக்கு போகிற காலத்திலே பெரிய நம்பி திருமாளிகை வாசல்ல போயிருக்காரு போல் இருக்கு. பெரிய நம்பி திருமாளிகை வாசல்ல நின்றுட்டு இருக்கார். அப்போ அவர் அழைத்திருக்கிறார், கதவை தட்டி இருக்கிறார். உள்ளிருந்து ஒரு பெண் குழந்தை, பெரிய நம்பியினுடைய திருக்குமாரத்தி அத்துழாய்னு பேர். அவ கதவை திறந்தாள். இவர் கதவை தட்டியிருக்கார். அவ கதவை திறக்கிறாள். உடனே மோகித்து கீழே விழுந்து விட்டார். அந்த பெண்ணினுடைய கால்களிலே நெடுஞ்சான்கடையாக விழுந்தார்னு சொல்லுவார்கள். அவ பதறி போயிட்டா. கோயிலண்ணர் நம் கால்களிலே விழுந்தார். நேர உள்ள போய் தகப்பனார் இடத்துல போய் என்னாச்சுன்னு தெரியல. கோயிலண்ணர் எம்பெருமானார் நம் கால்களிலே விழுந்தார்னு உடனே உள்ளே இருந்தே பெரிய நம்பி கேட்டுட்டாராம், உந்துமதர்களைத்தான் அனுசந்தானமோ அப்படின்னாராம். என்ன அர்த்தம்னால், இவர் மெதுவா திருப்பாவை சொல்லிண்டே எம்பெருமானார் வந்திருக்கார். இந்த உந்துமதர்களை தன் பாசுர அனுசந்தானம் நடைபெற்றிருக்க கூடும். அதுல செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய்னு சொல்லிட்டு அந்த கதவை மெதுவா தட்டியிருக்கார். இந்த பெண் பிள்ளை கதவை திறப்பதற்கும் இவர் செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய்னு சொல்லுவதற்கும் சரியாக இருந்தது. இவர் என்ன நினைச்சுட்டார், அவர்கள்லாம் பாட்டை சொன்னார்கள்னா பாட்டினுடைய அர்த்தத்திலும் லயித்திருப்பார்கள். வெறுமனே வாயால பாட்டை மட்டும் சொல்லிட்டு இருக்க மாட்டார், அந்த அர்த்தத்தையும் அவர்கள் அனுசந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். நாம ஒரு திருப்பல்லாண்டே சொல்றோம்னால் பல்லாண்டுல நம்ம புத்தியே போகாது, மனசே இருக்காது, அது எங்கெங்கயோ சுத்தின்னு இருக்கும். ஆனா அவர்கள் பாருங்க, அவர்களுக்கும் பாட்டுல இப்ப புத்தியே இல்லை, அர்த்தத்துல போயிடுவோம். என்ன அழகு என்ன அழகு அப்படின்னு அந்த அர்த்தத்தை அவர்கள் அனுசந்தித்துக் கொண்டிருப்பார்கள். அப்ப கதவை திறந்தவள் சாட்சாத்து நப்பின பிராட்டின்னு நினைச்சுட்டார், விழுந்து வணங்கிவிட்டார். அதனால எம்பெருமானார் உகந்த பாட்டுங்கிற வைபவம் இந்த பாட்டிற்கு உண்டு. ஆக இன்றைய தினம் நப்பின பிராட்டி பிரார்த்திக்கப்பட்டால் மேலே என்ன நடந்ததுங்கிறத இனிவரும் நாள்களில் நாம் அறிந்து கொள்ள பிராப்தம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.